நமஸ்தே. வானவிகாஸ் லெவல் 5. ஸோ 5th லெவலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாகவே நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கான்வர்சேஷன்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு 4 லெவலில் இருக்க எந்த மாதிரி படிச்சிருப்போன்னா நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதை பேஸ் பண்ணி சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்சஸ் நம்ம எப்படிலாம் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ இந்த லெவல்லேருந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா கான்வர்சேஷன்ஸ். ஸோ ஒரு பிளேசஸ்லையுமே இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கிற கான்வர்சேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பில் நடக்கிற கான்வர்சேஷன் என்ன, அதுக்கப்புறமா ஒரு பேங்க்கில் நடக்கிற கான்வர்சேஷன், ஆஃபீஸில், அந்த மாதிரி ஒரு பிளேஸில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ரயில் நிலையத்தில், அட் த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் 2 பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்னென்னலாம் அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நான் சொல்ல மீனிங்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். அந்த மீனிங்ஸ்லாம் சிலதை அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களோட ஸ்போக்கன் ஹிந்தி அந்த லெவல் ஆஃப் ஸ்பீக்கிங் இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு யூஸும் இருக்காது. ஃபர்ஸ்ட் சஞ்சு, ஆவோ புஜு அபி ஆயா கியா. ஸோ சஞ்சு கேட்குறாரு, சொல்கிறாரு, ஆவோ புஜு அபி ஆயா கியா, கம் புஜு. ஸோ அது கீழே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் தமிழில் அதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. கம் புஜு ஹாவ் யூ கம் ஜஸ்ட் நவ், நீ இப்போ தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார் கேட்குறது? சஞ்சு. நெக்ஸ்ட்டு புஜு, ஹா சஞ்சு மை தோ அபி ஆயா தா. எஸ் சஞ்சு, ஐ கேன் ஜஸ்ட் நவ், நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சஞ்சு, சலோ ரயில்வே ஸ்டேஷன் கே அந்தர் சல்தே ஹே. சலோ அப்படின்னா எஸ் கம் லெட்ஸ் கோ. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்தர் அப்படின்னா என்ன? உள்ளே போகலாம் அப்படின்றது தான் அந்தர். ஓகே, இந்த மாதிரி புதுசாக இருக்கிறதுலாம் நீங்கள் நோட் பண்ணிச்சுக்கணும். ஆவோ, ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்தர் சல்தே ஹே. அந்தர் அப்படின்னா இன்சைட், லெட்ஸ் கெட் இன் டு த இன்சைட் த ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட் புஜு, ஹா சலோ சல்தே ஹே. எஸ் போகலாம் அப்படின்னு புஜு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சஞ்சு, हम कौन सी गाड़ी में जाने वाले हैं. कौन सी which means which. कौन सी அப்படின்னா என்ன? which அப்படின்னு அர்த்தம். காடி இந்த சென்ஸ், இந்த இடத்துல காடின்றது எதை மீன் பண்ணுதுன்னா ட்ரெயின். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னாலே அங்கே என்ன? ட்ரெயின் தானே. அதனால் இந்த இடத்துல காடி அப்படின்றது அது ட்ரெயின்ஸை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இன் விச் ட்ரெயின் ஆர் வி கோயிங்? புஜு, हम तो शताब्दी एक्सप्रेस में जाने वाले हैं. So we are going in शताब्दी एक्सप्रेस. नेक्स्ट संजू, गाड़ी कितने बजे की है. कितने बजे அப்படின்னா அந்த பஜே அப்படின்றது டைம். ஸோ அட் வாட் டைம் த ட்ரெயின் இஸ். இந்த இடத்துல பஜே அப்படின்னா என்ன? டைம். नेक्स्ट बुजू, गाड़ी कहाँ से निकल रही है. अगेन ही इज आस्किंग फ्रॉम वेयर द ट्रेन इज लीविंग. ओके, निकलती है. ஸோ இந்த இடத்துல இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் புதுசாக டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு படிக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன அண்டர்லைன் பண்ணிக்கணும்? கஹா சே த ட்ரெயின் இஸ் லீவிங், ஃப்ரம் வேர் த ட்ரெயின் இஸ் லீவிங். ஸோ லீவிங் அப்படின்னா என்ன ஹிந்தியில்? நிக்கல்தே. ஓகே, நிக்கல். ஃப்ரம் வேர் த ட்ரெயின் இஸ் லீவிங், காடி கஹா சே நிக்கல் ரஹி ஹை. கம் ஆன் லெட் அஸ் ஆஸ்க் இன் த என்கொயரி அப்படின்னு சஞ்சு சொல்கிறாரு. சலோ நான் பூச்தாச் பூச் லேத்தே ஹே. பூச்தாச் அப்படின்னா அந்த என்கொயரிக்குன்னு சொல்லிட்டு எல்லா ரயில்வே ஸ்டேஷனுமே என்கொயரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு இது இருக்கும். அந்த இடத்துல போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, சலோ சல்தே ஹே. எஸ் லெட்ஸ் கோ. அங்கே போய் பேசுகிறாங்க, சஞ்சு தான் பேசுகிறாரு. நமஸ்தே ஜி அப்படின்னா என்ன? நீங்கள் கிளாஸ்க்கு வந்தால் எப்பயுமே நமஸ்தே சொல்கிறீங்கள. ஸோ அது விஷ் பண்ணுறது, வணக்கம், குட் மார்னிங், ஹலோ அப்படின்றது. ஸோ நமஸ்தே ஜி. அஃப்சர் அப்படின்றது இங்கே யார்? ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு? எஸ் நமஸ்தே. சஞ்சு கேட்குறாரு, ஜி शताब्दी एक्सप्रेस कब आएगी. ஸோ शताब्दी एक्सप्रेस எப்போ வரும்னு கேட்குறாரு. கப் அப்படின்னா என்ன? வென். ஸோ வென் शताब्दी एक्सप्रेस வில் கம் அப்படின்னு சஞ்சு கேட்குறாரு. அதுக்கு ஆஃபீஸர் ஆன்சர் பண்ணுறாரு, அபி ஆதே घंटे में आएगी. ஆதே घंटे which means half an hour. ஆதே घंटे में आएगी. ஸோ நவ் இட் வில் அரைவ் வித்தின் half an hour. ஸோ இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு.
நெக்ஸ்ட்டு சஞ்சு कौन सा प्लेटफॉर्म पर आएगी. ஸோ ட்ரெயின்னாலே நம்ம என்ன கேட்கணும், எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் வரும்னு கேட்குறாரு. அதுக்கு ஆஃபீஸர் வந்து பிளாட்ஃபார்ம் 2 पर आएगी. ஸோ செகண்ட் பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சஞ்சு கேட்குறாரு வஹா கித்தனை மினிட் ரூக்கேகி. ஸோ ட்ரெயின் வரும். ட்ரெயின் வந்துட்டு சில இடத்துல 2 மினிட்ஸ் இருக்கும், 5 மினிட்ஸ் இருக்கும், 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து எவ்வளோ நேரம் வந்து ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ how many minutes will it wait there. 5 मिनट रुकेगी. ஸோ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. காடி தில்லி கப் பहुंचेंगी. ஓகே, இந்த ட்ரெயின் வந்து எப்போ டெல்லிக்கு ரீச் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. பहुंचेंगी which means reach. ஸோ when will the train reach Delhi. परसों सुबह 10 बजे पहुंचेंगी. ஸோ இந்த இடத்துல பர்சோம் அப்படின்னா என்ன, நீங்கள் ஆல்ரெடி லெவல் 1லே படிச்சிருக்கீங்க. ஸோ பர்சோம் அப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ. சுபஹ் அப்படின்னா மார்னிங். ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ மார்னிங் 10 o'clock வந்து டெல்லி ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சஞ்சு வந்து ஓகே தன்யவாத் சார், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆஃபீஸரும் தன்யவாத் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே நடந்தது ஆஃபீஸருக்கும் சஞ்சுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இது. நெக்ஸ்ட்டு சஞ்சு வந்து புஜ்ஜு கிட்ட சொல்கிறாரு, புஜ்ஜு கியா தூனே சப் குச் சுனா தா. ஸோ புஜ்ஜு டிட் யூ லிசன் எவ்ரி திங், நான் பேசினது எல்லாமே கேட்டியா அப்படின்னு கேட்குறான். நெக்ஸ்ட்டு புஜ்ஜு ஹா மைனே சுனா தா. ஹா எஸ் நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சுனா தா சுனா விச் மீன்ஸ் என்ன, லிசனிங். ஓகே. நெக்ஸ்ட்டு சஞ்சு चलो प्लेटफॉर्म पर चलते हैं. ஸோ சஞ்சு சொல்கிறாரு ஓகேவா நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. புஜ்ஜு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 பர்னா. புஜ்ஜு கேட்குறாரு செகண்ட் பிளாட்ஃபார்ம் தானே அப்படின்னு. சஞ்சு சொல்கிறாரு ஹா சலோ சல்தே ஹே. ஆமாம் செகண்ட் பிளாட்ஃபார்ம் தான், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு புஜ்ஜு தேக்கோ ட்ரெயின் खड़ी है. இப்போ புஜ்ஜு சொல்கிறாரு சி த ட்ரெயின் இஸ் தேர் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சஞ்சு சலோ சட்தே ஹே, வா நம்ம போய் ஏறி உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறார். சட்தே ஹே அப்படின்னா கெட்டிங் இன்சைட் த ட்ரெயின். ஓகே. நெக்ஸ்ட்டு புஜ்ஜு சலோ பைட் ஜாத்தே ஹே. ஓகே வா நம்ம போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சஞ்சு तुझे पता है अब यह रेलवे स्टेशन कितना बदल गया. இந்த இடத்துல बदल गया அப்படின்னா என்ன, बदल गया அப்படின்னா சேஞ்சுடு. ஸோ துஜே பத்தா ஹே, ஸோ உனக்கு தெரியுதா இந்த ரயில்வே ஸ்டேஷன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பதல் கயா அப்படின்னா சேஞ்சுடு. ஒரு சில டேர்ம்ஸ்லாம் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக மார்க் பண்ணி வைங்க. नेक्स्ट वन बुज्जू पहले यह स्टेशन बहुत ही गंदा था. ஸோ புஜ்ஜு சொல்கிறாரு எஸ் earlier the station was very much dirty. நல்லாவே இல்லை, முன்னாடிலாம் இது இந்த ரயில் நிலையம் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கந்தா அப்படின்னா என்ன, டர்ட்டி. நெக்ஸ்ட்டு சஞ்சு சொல்கிறாரு तुझे पता है आजकल यहाँ वाईफाई भी है. do you know nowadays there is वाईफाई too. ஸோ இப்போல்லாம் இந்த ஸ்டேஷனில் வைஃபையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு புஜ்ஜு சொல்கிறாரு சஞ்சு மை तो उसे उपयोग कर रहा हूँ. ஸோ சஞ்சு இஸ் டெல்லிங் புஜ்ஜு இஸ் டெல்லிங் சஞ்சு ஐ எம் யூஸிங் இட். ஸோ நான் அதை பயன்படுத்திகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சஞ்சு ரிப்ளை கேட்குறாரு और क्या है அண்ட் வாட் எல்ஸ் இஸ் தேர், வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ புஜ்ஜு சொல்கிறாரு ஆஜ்கல் வாட்ஸ்அப் மே சப் குச் ஆ ஜாத்தா ஹே. ஸோ இப்போல்லாம் வந்து என்ன வாட்ஸ்அப்லேயே வந்து எல்லாமே வந்துடுது, எல்லா விஷயமும் நமக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. சஞ்சு கியா கியா மில்தா ஹே. ஸோ சஞ்சு இஸ் ஆஸ்கிங் என்னென்னலாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு புஜ்ஜு சொல்கிறாரு காடி கா சமய் ஆசன் கா விவரன் சப் குச் மில்தா ஹே. ஸோ நமக்கு என்னென்னலாம் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது அப்படின்னா வண்டியோட நேரம் என்ன, நம்மளோட சீட்டிங் என்ன அப்படின்றது எல்லாமே, எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு சஞ்சு அச்சி பாத் ஹேனா. ஸோ இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சஞ்சு இஸ் டெல்லிங் அச்சி பாத் ஹேனா. எஸ் தட்ஸ் குட் அப்படின்னு சொல்கிறாரு. बुज्जू बहुत अच्छी बात है. यस ऑफ कोर्स दिस इज़ गुड அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சஞ்சு आजकल बहुत सारे स्टेशन भी बदल रहे हैं. ஸோ சஞ்சு சொல்கிறாரு nowadays there are changes in most of the stations. இப்போது நிறைய ஸ்டேஷன்ஸில் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ புஜ்ஜு
कैसे बदल रहे हैं. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா how they are changing, எப்படிலாம் மாறுது அப்படின்னு கேட்குறாரு. சஞ்சு சொல்கிறாரு உன்கே ரூப் ரங்கு சே, அதாவது அதோடனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கட்டும், அதோட அந்த கலர் இருக்கட்டும், ஸோ இந்த எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. புஜ்ஜு வஹ் தோ ஹோனா ஹி சாஹியேனா, ஸோ இட் மஸ்ட் பி சேஞ்ச்டு, அது அப்படி தானே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சஞ்சு ஆஜ்கல் குர்சி வகைரா பி डाले जाते हैं. ஸோ நவ் டேஸ் தெர் ஆர் சேர்ஸ் டூ. இந்த சேர் அப்படின்னா என்ன, குர்சி. ஸோ இந்த இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, சேர்ஸ் எல்லாமே கூட போட்டு வைக்கிறாங்க. புஜ்ஜு படே அச்சே கிஸ்முக்கே. ஸோ இதில் கிஸ்முக்கே அப்படின்றது என்னென்னா வெரைட்டி. ஸோ நல்ல வெரைட்டியில் இருக்குது, இதுதான் இவங்க இங்கே எல்லாமே சேர்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சஞ்சு खाने का भी अच्छा प्रबंध है. ஸோ சாப்பாடுக்குமே வந்து என்ன நல்ல அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. பிரபந்த் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஃபுட்டுக்குமே வந்து இப்போல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் நல்ல அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. புஜ்ஜு ஆஜ்கல் பீனே கா சாஃப் பானி கா பி பிரபந்த் ஹே. ஸோ இப்போல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த குடிக்கிற தண்ணி அதனோட ஃபெசிலிட்டியுமே வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சஞ்சு இன்ஜின் மே பரிவர்த்தன் ஹே, அதாவது இன்ஜினில் கூட பரிவர்த்தன் அப்படின்னா என்ன, சேஞ்ச். ஸோ ட்ரெயினுடைய இன்ஜினில் கூட சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. புஜ்ஜு டிப்பேமே பரிவர்த்தன் ஹே, அதாவது கம்பார்ட்மெண்ட்ஸ். டிப்பே அப்படின்னா அந்த பாக்ஸ், ட்ரெயினோட அந்த பாக்ஸஸ் இருக்குல்ல, கம்பார்ட்மெண்ட்ஸ், அதுலேயுமே நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சஞ்சு சப் மே நயா ரங் லாயா ஜா ரஹா ஹை. ஸோ அனைத்திலும் புது வண்ணம் பெறுகின்றது. எல்லாத்துலேயுமே என்ன நியூ கலர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு புஜ்ஜு சுவிதாயே படுத்தி ஜா ரஹி ஹே. ஸோ ஃபெசிலிட்டிஸ், இப்போலாம் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சஞ்சு ஏக் தின் ஐசா ஆயேகா. ஸோ என்ன ஒரு நாள் இப்படி ஒரு மாற்றம் வரும்னு சொல்கிறாரு. அதுக்கு புஜ்ஜு கேட்குறாரு கியா ஹோகா, வாட் வில் ஹேப்பன், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சஞ்சு சொல்கிறாரு துனியாங்கா நம்பர் ஆன் பனேகா வில் பி நம்பர் 1 இன் த வேர்ல்டு. ஸோ நம்ம வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 அப்படின்ற மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதனால். நெக்ஸ்ட்டு புஜ்ஜு பாரதிய ரயில்வே, ஸோ இந்தியன் ரயில்வேஸா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சஞ்சூர் சொல்கிறாரு ஜரூர் ஹோகா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு புஜ்ஜு சொல்கிறாரு அப் காடி நிக்கல்னே வாலி ஹே. ஸோ நவ் த ட்ரெயின் இஸ் அபவுட் டு லீவ். ஸோ நிக்கல்னே வாலி அப்படின்னா என்ன, லீவிங், டிபார்ட்டிங். ஓகே. நெக்ஸ்ட்டு சஞ்சு ஹம் அப் நிக்கல் ஜாயேங்கே, எஸ் வி வில் ஸ்டார்ட் நவ். புஜ்ஜு ஆராம் சே பைட் ஜாவோ, ஓகே, எஸ் சிட் கம்ஃபர்டபிளி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு புஜ்ஜு இந்த கான்வர்சேஷனை. ஸோ இது ஃபுல்லாகவே என்னென்னா கான்வர்சேஷன் மாடலில் தான் இருக்குது. ஸோ சஞ்சு அண்ட் புஜ்ஜு இவங்க 2 பேருக்குள்ளே பேசுகிற ரயில்வே ஸ்டேஷனில் இவங்க பேசக்கூடிய விஷயங்களை தான் நமக்கு தமிழில் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மூலமாக நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் என்னெல்லாம் பேசணும், எப்படிலாம் பேசணும், அந்த என்கொயரி ஆஃபீஸில் என்னெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போக்கன் ஹிந்திக்கு இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் வாணி விகாஸ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிசன் பண்ணிவிட்டு ஒரு முறை எழுதி பாருங்கள். எழுதிட்டு நீங்களே செல்ஃபாக ஒரு முறை பேசி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஹிந்தி ரிலேட்டடாக நிறைய படிக்க நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, धन्यवाद.